ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். மகா சாப்பாடு கொண்டு போய் சூர்யாவுக்கு ஆஃபீஸில் கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிட்டு செம்ம டென்ஷனில் அங்கே இருந்தவர் கத்துறாங்க. உன்னை யார் இங்கெல்லாம் வர சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டில் சும்மா இருக்க உனக்கெல்லாம் எதுக்கு இது அப்படின்னு சொல்லி போடுறாங்க. வீட்டில் யார் சார் சும்மா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி வீட்டில் காலையில் எழுந்திரிச்சு நைட்டு வரைக்கும் அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. வேலைங்க இவ்வளவு நாங்கள் செய்கிறோம், சும்மா இருக்கேன்னு மட்டும் யாரும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி முடிக்கையில் அப்படியே சூர்யா மிரண்டு போய் பார்க்குறாங்க. அப்பாடா என்னடா இந்த போடு போடுறாளே அப்படின்ட்டு மறக்காமல் கேரியல் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க. மகா இங்கே இந்த போடு போடுறாளே, வீட்டில் தாத்தாட்ட போய் ஏதாவது பற்றி வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வேறு பாதையில் போயிட்டு மகாவை மறிக்கிறாங்க. மகா 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 அப்படின்னு சொல்லிட்டு, என்ன எதுக்கு இப்போ மறிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை உள்ளுக்க கொஞ்சம் கோவத்தில் இருந்துட்டேன், அதுதான் நான் பேசிவிட்டேன், நீ கோச்சுக்காத அப்படிங்கிறாங்க. என்ன இப்போ திடீர்னு உள்ளார அந்த திட்டுனீங்க, இப்போ இவ்வளோ வந்து கெஞ்சுறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை பெண்கள் வீட்டில் என்னென்ன கஷ்டப்படுறான்னு நீ சொன்னியா, அதுலேயும் நான் மனசு திருந்தலைன்னா நான்லாம் என்ன மனுஷன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அப்படியே அசடு வழிகிறாரு தாத்தாவுக்காண்டி சூர்யா. சரி மகா, இப்போ நீ எங்கே போகிற, வீட்டுக்கா போகிற அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்தா நான் போகணும் அப்படிங்கிறாங்க. எதில் போகிற, ஆட்டோவில் தான் போகிறேன். எதுக்கு நீ ஆட்டோவில் போயிட்டு, என் மனசு தாங்காது, நான் கார் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி டிரைவரை கூப்பிட்டு கார் எடுத்து கொடுக்குறாங்க. என்ன இது இந்த மனுஷன், ஏங்க உங்களுக்கு எதுவும் காற்று கருப்பு அண்டிருச்சா அப்படிங்கிறாங்க. ஐயோ ஏசி ரூமு காத்தாவது கருப்பாகுது, ஒன்றும் இல்லை மகா நீ பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்படியே அப்பாடா அப்படிங்கிற மாதிரி என்னன்னு சொல்லிட்டு யோசனையிலே போகிறாங்க. அதுக்கப்புறமா சாப்பாடை பார்க்குறாரு. பூரி கொண்டு வந்திருக்கேன், நல்லா ஆசையாக பேசினா நினச்சி பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா பவித்ரா வர சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. பவித்ரா உள்ளுக்க வராங்க. சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு பூரியை. அங்கேருந்து வர்றாங்க பவித்ரா. ஐயோ என்ன திட்ட போகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு பயந்து சாகுறாங்க. ஆனால் அவர் என்ன பண்ண போகிறாங்க, ஏன்னா இங்கே கிளைண்ட் வந்தாங்கங்க. ஆமாம் மகாவோட டிசைனிங் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் ஒய்ஃபு நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படி இப்படின்னு அள்ளி தெளிச்சிட்டு போயிடுறாங்களா. அப்படியே விறுவிறுன்னு செம்ம காண்டில் இருக்க மாதிரி பொய்க்கோவம் மாதிரி இருக்குது சூர்யா இப்போ பார்க்கையில் இன்னைக்கு. அப்புறம் பவித்ராவை பவித்ரா நினச்சிக்கிறாங்க, நம்ம மாற்றி வச்சுட்டோமே, மேடம் அப்படியே வரைஞ்சி கொடுத்ததை சாரு கொடுத்ததை கொடுக்கலையே அப்படின்னு இவங்களாவே மேடம் கொடுத்ததை கொடுத்துட்டாங்க, அதனால திட்டுவாரோ அப்படின்னு பயந்துட்டு வர்றாங்க. ஆனால் சூர்யா என்ன பண்ண போகிறாங்க, மகா வரைஞ்சி கொடுத்ததுனால தானே இன்னைக்கு ஓகே இருக்குது, அதை நீங்கள் நல்லது தான் பண்ணியிருக்கீங்க பவித்ரான்னு அவங்களுக்கு பாராட்ட போகிறாங்க. சாப்பாடு கூட கொடுத்தாலும் கொடுக்கலாம், சொல்ல முடியாது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.